ஸோ நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யாரையுமே கேட்காம பண்ணலாமான்னா ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் என்டர் ஆகிட்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடும்போது என்னென்னலாம் பார்க்கணும், ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டுமே ஒரு ப்ரைமரி க்ரைட்டீரியாவே இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணலாமா குறைக்கலாமா, எந்த சுச்சுவேஷன்ஸில் ரிடீம் பண்ணணும் பண்ணக்கூடாது, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது தான் ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யாரையுமே கேட்காம பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அது மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். எக்கச்சக்க புது பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸோடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஃபீயே சார்ஜ் பண்ண மாட்டோன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏன் அதில் போகலாம், நீங்களாக பண்ணுறதுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை அட்வைசர் கிட்ட போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த 3 ஆப்ஷனில் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக பண்ணுறது கமிஷன்ஸ் ரெகுலர் மோடில் தான் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களோட இன்கம். ஸோ அவங்க இன்கம்மை அதுக்காக அண்ட் செபி ரெகுலேட்டட், அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கமிஷன்ஸோட ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, இன்னொருத்தனுக்கு நான் ஏன் இன்கம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அவங்களுக்கு நீங்கள் ஃபீஸாக கொடுத்தாகணும். அது ஃபஸ்ட் இயர் 3rd இயர் வரைக்கும் இல்லை 5th இயர் வரைக்கும் இல்லை அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இந்த கமிஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் போகிறத விட ஈக்குவலாக இருக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுமே ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஃபீஸாவோ கமிஷனாவோ கொடுத்துருவீங்க. 3வது ஆப்ஷன் தான் நீங்களாக பண்ணுறது டைரக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைரெக்டாக போகும்போது என்ன அட்வான்டேஜ்னால் அந்த கமிஷன் பர்சன்டேஜ் இருக்காது, ஃபீஸ் கொடுக்க மாட்டீங்க. பட் அந்த 2 பேரோட நாலேஜ், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருக்கும் இருக்கிற நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணி ஆகும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடும்போது என்னென்னலாம் பார்க்கணும், ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டுமே ஒரு ப்ரைமரி க்ரைட்டீரியாவே இல்லாமல் அந்த ஏஎம் சைஸ் என்ன, அவங்க என்ன தீமில் வச்சுருக்காங்க, இல்லை செக்ட்ரல் ஃபண்ட்ஸாக இல்லைனா லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸி கேப், இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது. இதெல்லாம் நான் பல மாதமாக வருஷமாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், என்னால் பண்ண முடியும், என்கிட்ட பணம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஃப்யூச்சரில் அனலைஸ் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குன்னா தாராளமாக நீங்களாக பண்ணலாம். சரி, என்னென்ன பார்க்கணும்? ஏவிஎம், ஃபண்ட் மேனேஜரு, எந்த ஃபண்ட் ஹவுஸ் மூலமாக போடுறீங்களோ அவங்க எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, அண்ட் அந்த ஸ்கீம் எவ்வளோ வருஷமாக இருக்குது இல்லை புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்கா, அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபண்ட் ஹவுஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக இருப்பாங்க, ரிட்டர்ன்ஸே இருக்காது, ரொம்ப கம்மி அளவுக்கு. ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கும் இவங்களுக்குமே ஒரு 7-8% டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபண்ட் ஹவுஸில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா பணம் வளரும் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபண்டுக்கும் உங்கள் ஃபண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸு பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பியர் கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டு ஃபண்ட் ஒரு 18% கொடுத்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 16 to 18 இருக்குது அப்படின்னா தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது மாறிட்டே இருக்கும். அந்த ரேங்கிங் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஃபண்ட் மேனேஜர் மாறுவாங்க, இல்லை ஃபண்ட் மேனேஜர் கால்ஸ் எடுக்கும்போது டவுன் ஆகலாம், அண்ட் அது ரெக்கவரி ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் 3 to 4 குவார்ட்டர்ஸில் இல்லை 1 to 2 குவார்ட்டர்ஸில் நடக்கும். ஸோ அதனால் வெறும் ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ் நல்லா இருக்குது, நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன்றதை ஒரு ப்ரைமரி அப்ஜெக்டிவாக வச்சுக்காதீங்க. அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் போனீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேஒய்சி, உங்கள் பேன் கார்டு இருக்கா, ஆதார் இருக்கா, ரெண்டுமே நேம் சேமாக இருக்கணும், அண்ட் செக்லீஃப்லேயும் அதே பேர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப். இதெல்லாம் ஆன்லைன்லேயே குயிக்காக ஆன்லைன் கேஒய்சி பண்ணிவிட்டு உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் பண்ணும் போது சென்செக்ஸோ நிஃப்டி 50 கம்பெனி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இது பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லையா எனக்கு இன்னும் டைவர்சிஃபைட் ரிஸ்க்கும் இல்லாமல் இருக்கணும்னா NSE நிஃப்டி 500 கம்பெனியை சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன். இந்தியாவில் இருக்க டாப் 500 கம்பெனிஸ்னும் போது ரிஸ்க் இன்னுமே குறையுது. ஸோ தாராளமாக நீங்கள் பயப்படாமல் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த NSE 500 நிஃப்டி 50லையோ ஆரம்பிங்க, கண்டினியூ பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் என்டர் ஆகிட்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் நிறைய ஆன்லைன் மேகசின்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ரிசர்ச்சோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்சைட்ஸ் மேகசின் பார்த்தீங்கன்னா ரெகுலராக டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபண்ட் மேனேஜரோட ஆர்டிகல்ஸு, ஒரு இன்வெஸ்டரோட ஆர்டிகல்ஸு, எப்படிலாம் முதலீடு பண்ணலாம், எந்த ஃபண்டில் போடலாம், இந்த ஃபண்டு ஏன் பெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே ரெகுலராக மந்த் ஆன் மந்த் வந்துடும். ஸோ அது ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு நல்ல நாலேஜ் தரக்கூடிய புக்ஸ்ன்னு சொல்லுவேன். அவுட்லுக் மணி,
அப்புறம் டலால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். இந்த 3 மேகசின்ஸும் வந்து நீங்கள் ஆன்லைனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நாலேஜ்க்காக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் முடிஞ்சதுன்னு கிடையாது, கண்டினியூஸாக பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை நடுவில் அப்படின்னாலும் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் மாதம் ட்ராக் பண்ணி வாரம் ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 3 months ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். ஏன்னா முதல்லையே அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே மோஸ்ட்லி மொபைல் ஆப்ஸ் இருக்குது, மொபைல்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த லெவல் ஆஃப் நாலேஜ் அண்ட் நடுவில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த லெவல் ஆஃப் நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் எப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பணம் எடுக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணலாமா குறைக்கலாமா, எந்த சிச்சுவேஷன்ஸில் ரிடீம் பண்ணணும் பண்ணக்கூடாது, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அட்வைசரோட வேலை. இப்போ நம்மளாக பண்ணும்போது பணம் இருக்குது எடுத்து நான் செலவு பண்ணிடுறேன், ஒரு லோன் அடைக்கணும், இல்லைனா ஒரு கார் வாங்கணும், இல்லை மொபைல் வாங்கணும்னு நம்ம ரீடீம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகும்போது ரீடீம் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் அப்போ வந்து உங்கள் சிச்சுவேஷனை கேட்டுட்டு பண்ணுறீங்களா வேணாமான்றதை முடிவு பண்ணிவிட்டு அண்ட் 2 பேருமே ஒரு கால்ஸ் எடுக்க முடியும். அண்ட் இன்னொரு தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது உங்களுக்கு வந்து சரி பண்ணுறது நல்லதா இல்லையான்னு உங்களுக்கும் யோசிக்க முடியும். நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நானே டிசைட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம பண்ணுறது கரெக்டு. நான் இப்போது ஒரு 50,000 எடுத்துட்டேன், இன்னொரு 6 months எனக்கு போனஸ் வரும், நான் போட்டுறேன்னு நினைப்போம். இப்போ 6 months கழிச்சும் அந்த பணம் வராது, இல்லைனா வந்தாலும் செலவாயிடும், இல்லை லோன்ஸ் எதாவது வாங்கியிருப்பீங்க, கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கும், இல்லை வீட்டில் வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அது அப்படியே அந்த பணமும் போயிடும். ஸோ இதனால தான் ஒரு அட்வைசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு உங்கள் பணம் ஃப்யூச்சரில் க்ரோ ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். அண்ட் அகெயின் டைரக்ட் மோட் ஆஃப் இன்வெஸ்டிங்கிறது தப்பு கிடையாது. அண்ட் அந்த மோட் ஆஃப் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் உங்கள் லெவல் ஆஃப் நாலேஜ் அப்டேட்டடாக இருக்கிறதுக்கு இவ்வளோ வேலைகள் செய்யணும். இது நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன். நான் வந்து 2008-9 நான் போட்ட ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லாத போது ஏன் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியாமே பண்ணது. அதுக்கப்புறம் தான் ஏன் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்த பிறகு தான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த நான் சொன்ன மேகசின்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் கற்றுக்கிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 years ஆச்சு. ஏன்னா 2008 10க்கு அப்புறம் தான் டாக்ஸ் சேவர் ஃபண்ட் ஆரம்பிச்சு அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறினதுக்கு ஒரு 2015-16 பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 10-11 years இந்த கெரியராக மாற்றுறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. பட் ஆரம்பிக்கும் போது நானுமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் ஆரம்பிச்சு, ஏன்னா அப்போ வந்து இந்த மாதிரி நம்மளா பண்ண முடியுன்ற ஆப்ஷனும் கிடையாது, ஆன்லைனில் கற்றுக்கிற யூடியூப் மாதிரியான சேனல்ஸும் கிடையாது, அண்ட் இந்த மாதிரி மேகசின்ஸ் ஆஸ் வெல் அஸ் உள்ளே விழுந்து தான் கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி பணத்தை போட்டு பணம் டவுன் ஆகி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. ஸோ நீங்களும் பணத்தை போட்டுட்டீங்க, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸோ ஒன்றும் புரியல அப்படின்னா ரிவ்யூ எடுத்துக்கோங்க. ஒரு அட்வைசர் கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணட்டுமா இல்லையான்னு. ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ணுறது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டுன்ற மாதிரி வீடியோஸ் வரும், இது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்புன்ற மாதிரி வீடியோஸ் எக்கச்சக்கமாக வரும். ஸோ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்றதும் ரொம்பவே முக்கியம், யூடியூபாக இருந்தாலும் கூகுளாக இருந்தாலும். ஸோ அதனால் நானாக பண்ணிக்கிறேன்னும் போது உங்களுக்கு டைம் இருக்கா, அந்த டைம் கொடுத்து கற்றுக்கிறதுக்கு நேரத்தை தாண்டி எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கும், ஏன்னா நிறைய விஷயங்கள் படிக்க எல்லா டைப் ஆஃப் எஸ் ஆர் நோ ரெண்டுமே கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்க முடியுதான்னு பாருங்கள். நிறைய பேர் விஷயம் வந்து நான் 2 வருஷமாக தேடிட்டு இருக்கேன் பார்த்துட்ருக்கேன் பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஏன்னா 100 rupeesலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போவே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேஒய்சி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்களாக பண்ணுறதுக்கு எது உங்களை ஸ்டாப் பண்ணதோ அந்த கொஸ்டினை கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.